ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தா தேவனுடைய கோபத்திற்கு நாம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதை இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய தேவனுடைய கோபத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கணும்னா ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கணும். அது மட்டுமா சொல்லியிருப்பார் யோவான் ஸ்நானன், உங்க பாவங்களை தேவனை விசுவாசிக்கணும், உங்க பாவங்களை அறிக்கையிடணும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க மனம் திரும்பல, தேவனை விசுவாசிக்கல, பாவத்தை அறிக்கையிடல, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராங்க. அதனாலதான் அவன் யோவான் ஸ்நானன் திட்டுறான், நீங்க விரியன் பாம்பு குட்டிகளை போல இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அவ்வளவு அழுக்கும் அசுத்தமும் இருக்குது, ஆனா நீங்க அந்த தேவனுடைய கோபத்துல இருந்து தப்பிச்சுக்கலான்ட்டு இந்த ஞானஸ்தானம் எடுக்க வரீங்க. நான் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் தூற்று கூட யார் கையில தான் இருக்கு? ஆண்டவர் கையில தான் இருக்கு. அவர் வரும்போது